சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர்களுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய கண்காணிப்பு பணிகள் குறித்து அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். ஆலோசனை தொடர்பான மேலும் தகவல்கள். திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை சேலம் இருக்கக்கூடிய திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் வருகை புரிந்திருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் திமுக சார்பில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள், அதே போன்று கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான பார்வையாளர்கள், பொறுப்பாளர்கள் முதலமைச்சர் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது தேர்தல் நேற்றைய தினம் வாக்குப்பதிவு என்பது நடந்து முடிந்திருக்கிறது. சுமூகமான வாக்குப்பதிவாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழலில் அதிக சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் முடிந்தாலும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய சூழலில் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும், தொடர்ந்து விழிப்புணர்வு இருக்க வேண்டும். 4ஆம் தேதி தேர்தலுடைய வாக்குப்பதிவுகளை எண்ணி முடிக்கும் வரையிலும் கூட திமுகவினர் முழுமையாக கண்காணித்திட வேண்டும். எந்த இடத்திலும் சட்டவிரோத செயல்களுக்கு அனுமதி கொடுத்துவிடக் கூடாது. தொடர்ந்து கண்காணிப்புடன் பலத்த காவல்துறையுடன் ஒத்துழைப்புடன் இருக்க வேண்டும் என்ற பல்வேறு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார். மேலும் மற்ற கட்சியினருடன் இணைந்து அவர்கள் தேர்தல் பணியின் பொழுது அவர்கள் ஆற்றக்கூடிய செயல்களையும் தொடர்ந்து கண்காணித்திட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சந்திப்புக்காகவே இந்த 3 மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவினுடைய வேட்பாளர்கள், திமுகவுடைய கூட்டணி கட்சியில் போட்டியிடக்கூடிய தொகுதியுடைய பார்வையாளர்கள், முன்னாள் பொறுப்பாளர்களும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.